தவக்காலம் 5வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 8 அருள்வாக்குகள் 51 தொடக்கம் 59 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் கடவுளின் மகன் என்பதை எடுத்துரைக்கிறார். இயேசுவின் இந்த தெய்வீக கூற்றை ஆதரிக்கிறது 2 மேற்கோள்கள் விவிலியத்தில். ஒன்று, யூதர்களிடையே இருந்த நீதி அரசர்கள் தங்கள் மேன்மையான கடமைகளை கண்ணியத்தோடு செயல்படுத்தினார்கள் என்று யூதர்களின் புனித நூல்களின் ஒன்றான திருப்பாடல்கள் நினைவுறுத்துகிறது. திருப்பாடல் 82:6, நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். நீதி அரசர்கள் கடவுளால் கட்டளையிடப்பட்டு கடவுளின் இடத்திலிருந்து நீதி வழங்கியவர்கள் என்பதால் நீங்கள் தெய்வங்கள் என்றும் கடவுளின் மகன்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அதே போல இயேசுவும் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டார், கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடவுளின் தெய்வீகத்தில் பங்கெடுத்துள்ள அவர் தன்னை கடவுளின் மகன் என்று சொன்னால் அதனை தெய்வ நிந்தனையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் சொல்லுகிறார். கடவுளின் கூற்றை 4 நிலைகளில் எடுத்துச் சொல்லியும் அவர்கள் யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். 1, வசனம் 51, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். லூக்கா 15:24, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். விவிலியத்தில் இறப்பு என்பது ஆன்மாவின் இறப்பை குறிக்கிறதே ஒழிய உடலின் இறப்பை குறிப்பதல்ல. இயேசு நம் ஆன்மாவிற்கு உயிர் தருவது என் வார்த்தையே. என் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உண்பவர்கள் சாக மாட்டார்கள், ஏனென்றால் அது தந்தை கடவுளின் வார்த்தை. ஆனால் யூதர்கள் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக விளங்கிய ஆபிரகாம் இறந்து விட்டார் என்று உடல் சாவை பேசினார்கள். 2, தான் தந்தை கடவுளிடமிருந்து வந்ததால் அவரை பற்றி எனக்கு நன்றாக தனிச்சிறப்பாக தெரியும் என்று இயேசு கூறுகிறார். யூதர்கள் தோரா என்ற 5 சட்ட நூல்கள் வழியாகத்தான் கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நம்பினர். 3, தந்தை கடவுள் எதை நினைத்தாரோ, எதை பேசினாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதைத்தான் தனிப்பட்ட கீழ்ப்படிதலுள்ள மகனாக செயல்பட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதற்கு யூதர்கள், நாங்கள் தங்கள் மூதாதையர்களும் இறைவாக்கினர்களும் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தனர் என்று நம்பினர். 4, தான் காலத்தை கடந்தவர் என்பதால் ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் கடவுளோடு இருக்கிறேன், நான் வரும் நாளை கண்டு பேறு வகை கொண்டார். ஆபிரகாம் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் அடைந்தார். இஸ்ரேல் மக்களின் முழு வரலாற்றை பற்றிய பார்வையையும் மெசியாவின் காட்சியையும் கண்டவர் தங்களது தந்தை ஆபிரகாம் என்று மட்டுமே நம்பினர். எனவே இந்த கடைசி கூற்றில் இயேசு கடவுளை நிந்தித்தார் என்று கூறி அவரை கல்லால் அடிக்க முயன்றனர். இயேசு அவர்களிடமிருந்து தப்பிச் சென்றார். விவிலியம் கூறும் அடுத்த சான்று, நான் இறைமகன் என்பதை நீங்கள் நம்பாவிட்டாலும் என்னுடைய செயல்களின் பொருட்டாவது என்னை ஏற்றுக்கொண்டு தந்தைதான் என்னை அனுப்பினார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அதையும் அவர்கள் நிராகரித்தார்கள். படிப்பினைகள். 1, இயேசுவை நம் மீட்பராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டால் நாம் நிலைவாழ்வை அடைவோம். அதற்கு நாம் நம்முடைய நம்பிக்கையை உலகில் வாழ்ந்து காட்ட வேண்டும். 2, இயேசு நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு பேச வேண்டும். அவர் சொல்வதற்கு செவிசாய்க்க வேண்டும். ஆமீன்.